வானிலை மையத்தின் எச்சரிக்கையை தொடர்ந்து திருச்செந்தூர் மீனவர்கள் கடலுக்கு செல்லாத நிலையில் அவர்கள் கடற்கரையில் வலை கட்டி உற்சாகமாக வாலிபால் விளையாடி மகிழ்ந்தனர். வங்கக்கடலில் உருவாக்கியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனால் திருச்செந்தூர் மீனவர்கள் தங்களது ஃபைபர் படகுகளை கரையில் நிறுத்தி வைத்துள்ளனர். சில மீனவர்கள் வலை பின்னுவது, வலையை சரிபார்ப்பது போன்ற வேலைகளில் ஈடுபட்டுள்ளனர். திருச்செந்தூர் ஆவுடையார் குளத்தில் நிரம்பி வழியும் உபரி நீரில் கிராம மக்கள் மீன்பிடித்து மகிழ்ந்தனர். தொடர் மழை மற்றும் தாமிரபரணி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பால் ஆவுடையார் குளம் நிரம்பியது. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மறுகால் பாய்வதற்கு முன்பு ஷட்டரில் திறந்துவிடப்பட்ட தண்ணீரில் அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் மீன்களை பிடித்து மகிழ்ந்தனர். உலகக்கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியில் விளையாடும் வீரர்கள் மாமல்லபுரம் கடற்கரை கோயிலை கண்டு ரசித்தனர். நவம்பர் 28ஆம் தேதி சென்னை மற்றும் மதுரையில் துவங்க உள்ள உலகக்கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியில் விளையாடும் இந்திய அணி வீரர்கள் பேருந்து மூலமாக மாமல்லபுரம் வந்தனர். 27 பேர் கொண்ட இந்த குழுவினர் மாமல்லபுரத்தில் உள்ள கடற்கரை கோவிலை கண்டு ரசித்தனர். மேலும் கடற்கரை கோயில் முன் நின்று புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். इसके अंदर है वो पूरे साउथ इंडिया में सिर्फ एक ही टेम्पल है. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே இரவு நேரத்தில் ரோந்து பணியில் சென்ற காவல்துறை வாகனத்தை வழிமறித்து நின்ற 3 பெரிய கரடிகளின் வீடியோ இணையத்தில் வைரலாகியுள்ளது. கோத்தகிரியிலிருந்து கைகாட்டி செல்லும் சாலையில் இரவில் ரோந்து பணியில் போலீசார் ஈடுபட்டிருந்தனர். அப்போது போலீஸ் வாகனத்தை மறித்த 3 பெரிய கரடிகள் நீண்ட நேரம் போலீசாரை ரோந்து பணிக்கு விடாமல் நின்றது. ஒரு கட்டத்திற்கு பிறகு கரடிகள் வாகனத்தை விட்டுவிட்டு காட்டுப்பகுதிக்குள் சென்றது. கரூரில் நடைபெற்ற மாநில அளவிலான கலை திருவிழா போட்டிகளில் மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். பள்ளிக்கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். நாட்டுப்புற குழு நடனம், நாடகம், ஓவியம், திருக்குறள் ஒப்புவித்தல், களிமண் சிற்பம் உள்பட மொத்தம் 18 வகையான போட்டிகள் நடைபெற்றன. இதில் 38 மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். SIR பணியின் முக்கியத்துவம் குறித்து மாமல்லபுரம் கடற்கரையில் மணல் சிற்பம் வடிவமைக்கப்பட்டது. மாமல்லபுரம் அரசினர் சிற்ப கலைக்கல்லூரி மாணவர்கள் 1 டன் மணலில் மணல் சிற்பத்தை வடிவமைத்தனர். அந்த மணல் சிற்பத்தில் தமிழக வரைபடத்துடன் SIR என ஆங்கிலத்தில் பெயர் வடிவமைக்கப்பட்டு வாக்காளர் பெயர் சேர்த்தல் நீக்கலின் முக்கியத்துவம் குறித்து விளக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் பலர் மணல் சிற்பம் முன்பு செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். ஈரோட்டில் நள்ளிரவில் முகமூடி அணிந்த மர்ம நபர்கள் ஆயுதங்களுடன் சுற்றிய CCTV காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரங்கம்பாளையம் அருகே முத்தம்பாளையம் ஹவுசிங் யூனிட், ரயில் நகர், ஜீவா நகர் ஆகிய பகுதிகளில் சுமார் 500க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன. இங்கு அதிகாலை 3 மணி முதல் 4 மணி வரை முகமூடி அணிந்த 4 நபர்கள் ஆயுதங்களுடன் வீடுகளை நோட்டமிட்டு உலாவினர். CCTV கேமரா காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
தஞ்சை பெரிய கோயில் முன் சாலையில் சிதறி கிடந்த கண்ணாடி துண்டுகளை போக்குவரத்து உதவி ஆய்வாளர் ஒருவர் துடைப்பத்தால் கூட்டி சுத்தப்படுத்திய வீடியோ இணையத்தில் பரவி வருகிறது. அவர் போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் இருந்தபோது 2 ஆட்டோக்கள் மோதியதில் முன்பக்க கண்ணாடி உடைந்து சாலையில் சிதறி கிடந்தது. இதை கண்ட ராஜா கண்ணன் கோவில் வளாகத்தில் இருந்த துடைப்பத்தை எடுத்து கண்ணாடி துண்டுகளை கூட்டி ஓரமாக தள்ளி சுத்தப்படுத்தினார். காலணி அணியாமல் வரும் பக்தர்களின் காலில் கண்ணாடி துண்டுகள் குத்திவிடக்கூடாது என்பதால் விரைந்து சென்று அதனை அகற்றினர். தாம்பரத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற பழங்குடி இளையோர் பரிமாற்றம் நிகழ்ச்சியில் பழங்குடி இளைஞர்கள் பாரம்பரிய உடையில் நடனமாடி அசத்தினர். இதில் ஒடிசா, ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா ஆகிய 5 மாநிலங்களில் இருந்து 200க்கும் மேற்பட்ட பழங்குடியின இளையோர் கலந்து கொண்டனர். வருகை தந்த பழங்குடியின இளையோருக்கு கல்லூரி மாணவர்கள் கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர். திருச்செந்தூர் அருகே மரம் முறிந்து மின்கம்பத்தின் மீது விழுந்ததில் 2 பேர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் வீரபாண்டியப்பட்டினம் புனித தோமையர் ஆலயத்தின் அருகே சாலையில் சிலர் நடந்து சென்று கொண்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக சாலையோரம் இருந்த வேப்பமரம் முறிந்து விழுந்தது. அந்த சமயத்தில் அந்த வழியாக சென்ற 2 இளைஞர்கள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். தெலங்கானா அரசு சார்பில் கட்டித்தரப்படும் வீடுகள் குறித்து ஆய்வு செய்யும் போது தரைதளம் சரிந்து விழுந்ததில் காங்கிரஸ் எம்எல்ஏ உயிர் தப்பிய காட்சி வெளியாகியுள்ளது. சிர்சில்லா மாவட்டத்தில் உள்ள வெமுலாவாடாவில் அரசு சார்பில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு 2 அறைகள் கொண்ட வீடுகள் கட்டித் தருவதற்காக கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனை அதிகாரிகளுடன் காங்கிரஸ் எம்எல்ஏ ஆதி ஸ்ரீனிவாஸ் பார்வையிட சென்றபோது திடீரென தரைதளத்தின் கட்டுமானம் சரிந்து விழுந்தது.